Hello everyone. Today I am going to talk about different careers in the fashion industry. Okay, ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபேஷன் டிசைனர். ஓகே, ஃபேஷன் டிசைனர் என்ன பண்ணுவாங்க? ஃபேஷன் டிசைனர்ஸ் கிரியேட்ஸ் நியூ க்ளோத்திங் அண்ட் அக்சசரிஸ் டிசைன்ஸை மேக் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க அந்த டிசைன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கெட்சஸ் ரெடி பண்ணி அதுக்கு என்ன கலர், என்ன பேட்டர்ன், என்ன டெக்ஸ்சர் கொடுக்கணும், எது சூட் ஆகும் அப்படின்ற எல்லா ப்ராசஸும் அவங்க தான் பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய ரோல் ஸ்கெட்சஸை ரெடி பண்ணுறது மட்டும் அல்லாமல் அந்த புது கலெக்ஷன்ஸ்க்கு அவங்க மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது, கஸ்டமருடைய டேஸ்ட்டை அவங்க ஃபாலோ பண்ணி அவங்களுடைய ப்ரொடக்ஷன் டீம் கூட சேர்ந்து அவங்க ஃபைனல் ப்ராடக்ட் வரைக்கும் டெவலப் பண்ணுவாங்க. அவங்களுடைய குவாலிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முக்கியமாக அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி வேணும் அண்ட் ஆல்சோ இமேஜினேஷன், நல்ல ஒரு ட்ராயிங் ஸ்கில்ஸ் அண்ட் ஃபேப்ரிக் பற்றின நாலேஜ் கண்டிப்பாக வேணும். இதெல்லாம் தவிர நல்ல கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் டீம் ஒர்க் தான் ரொம்ப முக்கியம் இந்த ஃபேஷன் டிசைனருக்கு. ஓகே, இப்போ ஃபேஷன் டிசைனருடைய ரோல் என்ன அப்படின்ற கிளாரிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட். ஓகே, இந்த ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு செலிப்ரிட்டிஸ் ஆர் மாடல்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணுறதுக்கு அவுட்ஃபிட்ஸ், அவங்களுடைய அக்சசரிஸ் எல்லாமே செலக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க பார்க்கவே ரொம்ப நல்ல ஒரு அட்ராக்டிவ் அண்ட் ஃபேஷனபிள் லுக்ஸாக அவங்க க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. ஓகே, அவங்களுடைய ரோல் என்னென்னு பார்க்கலாமா? க்ளோத்திங், மேக்கப் அண்ட் அக்சசரிஸ் இது எல்லாமே சூப்பராக கோஆர்டினேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க மோஸ்ட்லி மேகசின்ஸ், மூவிஸ், ஃபேஷன் ஷோஸ் அண்ட் ஆட்ஸில் எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணுவாங்க. எங்களுடைய குவாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டைலிஸ்ட்டுக்கு ஸ்ட்ராங் ஃபேஷன் சென்ஸ் வேணும் அண்ட் ஆல்சோ க்ரியேட்டிவிட்டி அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ஃபிடென்ட், இது எல்லாமே வேணும். ஃபைனலாக அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் வேணும். இது எல்லாத்தையும் வச்சு அவங்களுடைய கரண்ட் ட்ரெண்ட்ஸை பற்றினதை எல்லாமே தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற நல்ல ஒரு கம்யூனிகேட்ஸாக அவங்க இருக்கணும். அப்போ தான் ஒரு குட் ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட்டுக்கு அவங்க இருக்கக்கூடிய எல்லா குவாலிஃபிகேஷன்ஸுமே கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாமா? ஃபேஷன் மெர்ச்சன்டைசர். ஓகே, அது என்ன ஃபேஷன் மெர்ச்சன்டைசர்? அவங்க ஃபேஷன் ப்ராடக்ட்ஸோட சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எல்லாமே பிளான் பண்ணுவாங்க. கஸ்டமருடைய டிமாண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் ட்ரெண்ட்ஸை நல்லா ஸ்டடி பண்ணுவாங்க. ஓகே, இவங்களுடைய ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டிசைனர்ஸ், பையர்ஸ், கஸ்டமருக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் டிஸ்பிளே, ப்ரைஸிங் அண்ட் ப்ரொமோஷன் மேலே பார்ப்பாங்க. குவாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு அவங்க அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், பிஸ்னஸ் நாலேஜ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அபிலிட்டி ரொம்ப முக்கியம். கூடவே ஒரு நல்ல பிளானிங் அண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போமா? ஃபேஷன் ஜேர்னலிஸ்ட். இந்த ஃபேஷன் ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற நெக்ஸ்ட் கேட்டகரியில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸில் பற்றின எல்லா ஆர்டிகல்ஸும் அவங்க தான் எழுதுவாங்க. டிசைனர்ஸ் அண்ட் செலிப்ரிட்டிஸோட இன்டர்வியூஸ் பண்ணுவாங்க. இவங்களுடைய ரோல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஷன் ஷோஸ் அண்ட் கலெக்ஷனை ரிவ்யூ பண்ணி மேகசின்ஸ், பிளாக்ஸ், டிவி அண்ட் சோசியல் மீடியா வழியாக ஃபேஷன் நியூஸை அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அவங்களுக்கு ஒரு நல்ல ரைட்டிங் ஸ்கில்ஸ், அப்சர்வேஷன், ரிசர்ச் அபிலிட்டி இருக்கணும். கூடவே ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டும் இருக்கணும். ஃபேஷன் ஹிஸ்ட்ரி அண்ட் ட்ரெண்ட்ஸை பற்றின நாலேஜும் வேணும். அப்போ தான் அவங்க ஒரு ஃபேஷன் ஜேர்னலிஸ்ட்டாக ஆக முடியும். ஓகே, ஃபைனலாக ஃபேஷன் டைரக்டர். டைரக்டர் தெரியும், அது என்ன ஃபேஷன் டைரக்டர் அப்படி தானே? ஓகே, அவங்க ஃபேஷன் பிராண்ட்ஸ் அண்ட் மேகசின்ஸோட க்ரியேட்டிவ் ப்ராஜெக்டை லீட் பண்ணுவாங்க. ப்ராஜெக்டோட தீம்ஸ், கான்செப்ட் அண்ட் விஷுவல் ப்ரெசன்டேஷன்ஸ் அவங்க அதை தான் டிசைட் பண்ணுவாங்க. விஷுவல் ப்ரெசன்டேஷன்ஸ் அதில் அவங்க மெயினாக பண்ணக்கூடிய ரோல்ஸ் என்ன அப்படின்னா டிசைனர்ஸ், ஸ்டைலிஸ்ட், அந்த ஃபோட்டோகிராஃபர், சூப்பர்வைஸ், இது எல்லாமே ஒரு பிராண்டோட இமேஜ் இல்லை அப்படின்னா அவங்களுடைய குவாலிட்டியை நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த ஃபேஷன் டைரக்டர். அப் டு யார் ஸ்டைலிஸ்ட்டாக நம்ம கூப்பிடணும், என்ன காஸ்டியூம்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு லீடிங் ரோலாகவே இவங்க இருப்பாங்க. இவங்களுடைய குவாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோமா முக்கியமாக லீடர்ஷிப்ஸ் இருக்கணும் அண்ட் க்ரியேட்டிவிட்டி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்னோவேஷன்ஸ் அண்ட் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் ரொம்ப அவசியம். டீம் மேனேஜ்மெண்ட்டும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் சூப்பராக இருக்கணும். அது மட்டும் இல்லை, இவங்க தான் ஆல் ஓவர் ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ரோல் மாடலாகவும் இருப்பாங்க. ஓகே, இப்போ கன்க்ளூஷன் என்ன தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் நிறைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒவ்வொரு ரோலும் இந்த இண்டஸ்ட்ரியோட சக்ஸஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கரியர்ஸ்க்கு க்ரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் பற்றின நாலேஜ் கண்டிப்பாக வேணும். இது தாங்க ஃபேஷன் இண்டஸ்ட்ரி. வேற என்ன, இது தெரியும்ல. தேங்க்யூ.